ஏரியாவில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னாங்க. டைப்ஸ்னு கேட்டால் நம்ம இது எழுதலாம், கைண்ட்ஸ்னு கேட்டால் நம்ம இந்த ஆர்பிட்ரேஷனில் இது எழுதலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டைப் பேஸில் ப்ரொசீஜர் பிளேஸ் அக்ரிமெண்ட் அண்ட் லா இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஆர்பிட்ரேஷனில். ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா தற்காலிக நடுவர் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தற்காலிகமாக ஒரு தீர்ப்பு வருவாங்கல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூல்ஸ் இல்லாமல் பார்ட்டிஸே வந்து டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த டைப் ஃபஸ்ட் டைப்பு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சீப்பாக இருக்கும், பார்ட்டிஸ் கண்ட்ரோல் தான் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா ஏக பிக்கும் நடுவில் வந்து ஒரு டிஸ்பியூட் நடந்திருக்கு. அந்த டிஸ்பியூட்டில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஆர்பிட்ரேஷனுக்கு போகிறோன்னா அந்த ஃபுல் இதுவுமே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஓன் ரூல்ஸாக தான் இருக்கும், அந்த பார்ட்டிஸோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன்று என்னென்னா இன்ஸ்டியூஷனல் ஆர்பிட்ரேஷன். இன்ஸ்டியூஷனல் ஆர்பிட்ரேஷன் வந்து என்னென்னா நிறுவன நடுவர் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஆர்பிட்ரேஷன் வந்து இன்ஸ்டியூஷனல் ரூலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரின்னு சொல்லி எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஐசிசினா வந்து இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றாங்க. அப்புறம் LCIAனா லண்டன் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன்றாங்க. இவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரூலாகவும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்டிலிங்காகவும் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சராகவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஒன்றுனா டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷன்னா வந்து ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிறது, வெளியே இறங்கி போகக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு டிஸ்பியூட் நடக்குது அப்படின்னா அந்த இந்தியாவுக்குள்ளே தான் அந்த பார்ட்டிஸும் இருக்கணும், அந்த டிஸ்பியூட்டும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும், அந்த உள்நாட்டு நடுவர் மன்றம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன், சர்வதேச வர்த்தக நடுவர் மன்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம டொமஸ்டிக் எப்படி பார்த்தோன்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கணும், ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே இந்த விஷயம் நடந்துக்கணும். பட் இன்டர்நேஷனல் வந்து எப்படி நடக்கணும்னா ஒருத்தர் ஒரு கண்ட்ரிலையும் இன்னொரு கண்ட்ரிலையும் இருக்கணும், வேறு கண்ட்ரிக்குள்ளே நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபாரின் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும், ஒரு பார்ட்டி வந்து ஃபாரின் கம்பெனியில் வேலை பார்த்துக்கணும், இல்லை ஃபாரின் பர்சனாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி ஆர்பிட்ரேஷன் வந்து சட்டப்பூர்வ நடுவர் மன்றம் அப்படின்றாங்க. அதாவது சட்டத்தில் உள்ள ஒரு ஆக்டோ இல்லை ஒரு லாவை வந்து பேஸ் பண்ணி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லா இட் செல்ஃப் ஆர்பிட்ரேஷன் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லேபர் லா டிஸ்பியூட்டோ இல்லைனா வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டோ இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கணும், பார்ட்டிஸ்க்கு வந்து சாய்ஸ் இருக்கக்கூடாது, இவங்க வந்து கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாலண்டரி ஆர்பிட்ரேஷன் வந்து ஒரு தனி நபர், அதாவது நார்மலாக ஆர்பிட்ரேஷன் பொறுத்தவரையும் கண்டிப்பாக அந்த பார்ட்டிஸ் வந்து கன்சென்ட் கொடுத்துக்கணும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு. அதுதான் சொல்லுவாங்க மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஆஃப் பார்ட்டி, அவங்க வந்து கன்சென்ட்டோடு நடக்கணும். இது வந்து காமனான ஒரு விஷயம், ஓகேங்களா? அதுதான் வாலண்டரி ஆர்பிட்ரேஷன்றாங்க. செவன்த் ஒன்று என்னென்னா ஃபாஸ்ட் ட்ராக் ஆர்பிட்ரேஷன் செக்ஷன் 29B வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் ஆர்பிட்ரேஷன் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா குயிக்காக செட்டில்மெண்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரியும். இது வந்து ஓரலாக இருக்காது, நோ ஓரல் ஹியரிங் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி டாக்குமெண்ட் பேஸாக இருக்கணும், டைம் லிமிட் வந்து 6 months அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோலோ ஆர்பிட்ரேஷன், பேனல் ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான். சோலோ அப்படின்றது வந்து ஒரு நடுவர், அதாவது தனி நபர் நடுவர் மன்றம்ன்றாங்க. பேனல்ன்றது வந்து ஒரு குழு நடுவர் மன்றம்ன்றாங்க. சோலோவில் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்ரேட்டர் வந்து இருப்பாங்க, அந்த ஆர்பிட்ரேஷனில் கேஸை நடக்க ஒரே ஒரு ஆர்பிட்ரேட்டர் இருப்பாங்க. பேனலில் வந்து எப்படின்னா ஈச் பார்ட்டிக்குமே வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டரும் தேர்டாக வந்து ப்ரெசிடிங்க்கு ஒரு ஆர்பிட்ரேட்டரும் டோட்டலாக 3 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து நம்மளோட கைண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வந்து முடியுது. தேங்க்யூ.